மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பின்பகுதியை ஒருவர் வாசியுங்கள். மத்தேயு 6:13 வசனத்தின் பின்பகுதி. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே, ஆமென். அந்த முன்பகுதியும் சேர்த்து வாசிருங்க. எங்களை சோதனைக்கு கூட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவருடைய சீஷர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம்தான் இது. இந்த ஜெபத்தை அநேகர் மனப்பாடமாய் படித்து அடிக்கடி இதை சொல்லுகிறது உண்டு. அதான் இந்த ஜெபத்தை சொன்னாலே ஒரு ஆசீர்வாதம், இந்த ஜெபத்தை சொன்னாலே ஜெபம் என்பது போன்ற ஒரு எண்ணமுடையவர்களும் உண்டு. ஒரு சிலர் இது ஒரு மாதிரி ஜெபம், இதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வதும் உண்டு. ஆனால் இந்த ஜெபம் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை மந்திரம் போல் சொல்வதனால் ஆசீர்வாதம் அல்ல, ஆனால் இந்த ஜெபத்தின் அடிப்படையிலே தான் நம் ஜெபம் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. ஒரு பெரிய பில்டிங் கட்ட போறோம் அப்படின்னு வச்சுக்காங்களேன், அதுக்கு ஒரு மாதிரி வரைபடம் வரைவாங்க. அந்த மாதிரி வரைபடம் அவசியம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனை ரூம் வரணும், எந்த ரூம் எந்த அளவுல இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், இதை வைத்துதான் அந்த பில்டிங்கை கட்டுவார்கள். இந்த மாதிரி அவசியம் இல்லை என்று சொல்ல முடியாது, அதுதான் கட்டுவதற்கு அவசியமான அடிப்படை. ஆனா அதே நேரத்துல இந்த மாதிரில நம்ம வாழ முடியாது. வாழ்வது அந்த கட்டடத்திலே, அந்த அடிப்படையில தான் இந்த ஜெபம். இதுல இந்த ஜெபத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையிலையும் பெரிய பெரிய சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அதை நம்ம தியானிக்கணும்னா பல நாட்கள் தியானிக்கலாம். இன்றைக்கு இந்த ஒரு பகுதியை மாத்திரம் தியானிக்க போகிறோம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுவதனுடைய கருத்து, இந்த வசனத்தை மேலோட்டமா பார்த்தா சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் அப்படின்னா, சோதனைக்குள்ளேயே நாங்க என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது, அல்லது சோதனையே எங்களுக்கு வரக்கூடாது அப்படி போல தோன்றும். ஆனால் அதனுடைய கருத்து அது அல்ல. சோதனைக்குள் நாங்கள் சிக்கிக் கொள்ளாமல், சோதனையிலே விழுந்து விடாமல், சோதனையினால் பாதிக்கப்பட்டு விடாமல் அந்த தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்பதுதான் அதனுடைய கருத்து. ஏனென்றால் மற்ற பகுதிகளிலே சோதனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு என்று அநேக வசனங்கள் நமக்கு என்ன செய்கிறது, தெரிவிக்கிறது. அந்த வசனத்தின் அடிப்படையில தான் பார்க்க வேண்டும். சோதனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடையாது, சோதனையே வராது என்று எங்கேயும் வேதத்துல சொல்லல. ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது, தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியாய் வாழணும் அப்படின்னு நினைச்சாலே துன்பம் வரும் என்று சொல்கிறது. அப்போஸ்தலர் 14:22 பவுல் சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி, அதாவது சீஷர்கள் உபத்திரவத்துல போகும்போது உங்களுக்கு உபத்திரவமே இல்லைன்னு சொல்ல, அவர் என்ன சொல்கிறார், சீஷருடைய மனதை திடப்படுத்தி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க விடப்போம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகிற பாதையே உபத்திரவங்கள். வெளிப்படுத்தல் 7:14 வாசித்து பார்த்தால் அங்கே வெள்ளையங்கி தரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. யோவான் இடத்துல இவர்கள் யார் என்று அந்த தூதன் கேட்கிறான். அந்த யோவான் சொல்கிறான், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அவன் அங்க என்ன சொல்கிறான், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற பாதை உபத்திரவம் என்பது அங்கே தெளிவாகிறது. இவர்கள் உபத்திரவத்தின் வழியாய் வந்தவர்கள். மத்தேயு 16:24 இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து என்ன செய்யணும், சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். யோவான் 16:33 இயேசு சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். 1 பேதுரு 1:6 பேதுரு இதை எழுதுகிறார். அதை மட்டும் வாசிங்க. 1 பேதுரு 1:6 வாசிங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இப்படி நிறைய வசனங்கள் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 2:10 சிமிர்னா சபையின் சபைக்கு சொல்லும் போது சாத்தானால் நீங்கள் என்ன செய்யணும், சோதிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் எழுதுகிறார். ஆகவே வேத வசனம்
சோதனை நமக்கு உண்டு என்பதை தெளிவாக சொல்லுகிறது. எனவே அந்த வசனத்தினுடைய கருத்து சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் என்றால் சோதனையே வராமல் என்று அர்த்தம் அல்ல. சோதனை உண்டு. இப்போ ஒரு கேள்வி நமக்கு எழுவும், எதுக்கு நமக்கு சோதனை? சோதனை பாடு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? கஷ்டத்தை தானே கொடுக்குது, துக்கத்தை தானே கொடுக்குது. அப்ப எதுக்கு இந்த சோதனையை ஆண்டவர் தர வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழும். ஆனால் வேதம் சோதனை அவசியம் என்றும் அதனால் நமக்கு நன்மை என்றும் வசனங்கள் சொல்லுகிறது. ஆகவேதான் சோதனை நமக்கு வருகிறது. அதுலயும் 1-2 வசனங்களை காட்டுகிறேன். எபேசியர் 12:8 வாசித்தால், நமக்கு துன்பம் வராவிட்டால் அல்லது சிட்சை உங்களுக்கு கிடைக்காவிட்டால், எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை கிடைக்காவிட்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிராமல் வேசி பிள்ளைகளாய் என்ன செய்வீர்கள்? மாறிவிடுவீர்கள். அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்காக சிட்சைகள் அவசியம். சங்கீதம் 119:67-71 வாசித்து பார்த்தால், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழிதப்பி நடந்தேன், இப்போதும் உம்முடைய பிரமாணங்களை காத்துக் கொள்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ உபத்திரவம் நமக்கு நல்லது, அதனாலதான் நம்ம பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது, ஆண்டவருடைய வழியிலே நடக்க முடிகிறது. யோபு சொல்லுகிறார் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, அவர் சோதித்த பின்பு நான் எப்படி விளங்குவேன்? ஒன்னாக விளங்குவேன். யாக்கோபு 1:12 சொல்லுகிறார், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். 2 தீமோத்தேயு 2:12 நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இப்படி வேத வசனங்கள் சோதனையினுடைய நன்மையையும் சோதனையினுடைய அவசியத்தையும் சொல்லுகிறது. அப்ப என்ன செய்வது? சோதனை ஒரு பக்கம் நமக்கு கஷ்டத்தை துன்பத்தை கொடுக்கிறது, ஆனால் இன்னொரு பக்கம் அது அவசியம் என்று சொல்லுகிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த சோதனையை பற்றி சொல்லும் போது அந்த துக்கத்தையும் அந்த மகிழ்ச்சியை எப்படி சொல்கிறார் பாருங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 16:21. பிரியானவனுக்கு பிரசவகாலம் வந்திருக்கும் போது அவன் துக்கமடைகிறான். உண்மை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாது. எவ்வளவு அருமையா சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள். ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி என்பது ரொம்ப ரொம்ப கடினமானது. அது பெண்களுக்கு தெரியும். அந்த பிரசவ வலியை நினைக்கும் போது ஒரு பெரிய வேதனை துக்கம் வருகிறது. ஆனால் அதற்கு பின்பதாக ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்ததனுடைய மகிழ்ச்சி அந்த துக்கத்தை என்ன செய்கிறது? மாற்றி விடுகிறது. அதே போலதான் சோதனை நமக்கு துக்கத்தை கொடுத்தாலும் அந்த சோதனைக்கு பின்னால் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் நாம் உணரும் போது இந்த துக்கம் சந்தோஷமா என்ன செய்கிறது? மாறுகிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசியுங்கள். எபிரேயர் 12:2 இயேசுவையே அதற்கு மாதிரியாக காட்டுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, இயேசுவே சொல்றார், சிலுவை என்பது ஒரு அவமானம், ஒரு கேவலமான ஒரு செயல். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த அவமானத்தை எப்படி சகித்தார்? அதற்கு பின்பு வருகிற மகிழ்ச்சி. இயேசுவின் சிலுவைக்கு பின்னால் தான் ஒரு பெரிய ரட்சிப்பு இருக்கிறது. எண்ணற்ற மக்களை தம்மோடு அவர் சேர்க்க முடியும். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை என்ன செய்தார்? சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் யாக்கோபு 1:2 சொல்கிறார், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது நன்மைக்கே உண்டாக்கும் என்று அதை என்ன செய்யுங்கள்? சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்ப இப்ப நமக்கு தெரிந்து விட்டது, சோதனை உண்டு, சோதனை அவசியம். அதை எப்படி கடக்கணும்னா, இனி ஒரு சந்தோஷம் வருது, அதை நினைச்சு இந்த துக்கத்தை கடக்கணும். இப்ப சோதனை வருவது முக்கியம் அல்ல, ஆனால் அதை நாம் ஜெயிக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் அங்கே இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்கிறார். அந்த சோதனையில நீ விழுந்துராத, அதை நீ ஜெயித்து வர வேண்டும், அதிலிருந்து நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் கற்றுக் கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆவியானவர் 7 சபைகளுக்கும் எழுதும் போது அந்த செய்தியின் முடிவிலே ஒரு வார்த்தை சொல்வார். என்ன சொல்வார்? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவன், அவனுக்கு தான் பரதேசின் மத்தியில் இருக்கிற கனியை கொடுப்பேன், ஆலயத்துல தூணாக்குவேன், அப்படிலாம் சொல்லிட்டே போவார். அப்போ ஜெயங்கொள்ளுகிற ஒருவராக நாம் மாற வேண்டும். இப்போ நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறது என்னன்னா, சோதனை உண்டுங்கிறது தெரிஞ்சு போச்சு, சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்பதும் தெரிகிறது. அப்ப இந்த சோதனையை எப்படி ஜெயிப்பது, அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம்.
சோதனையிலே 2 வகையான சோதனை இருக்கிறது. ஒன்று பாவமாகிய சோதனை, பாடுகளாகிய சோதனை. பாவமாகிய சோதனையை ஜெயிக்க வேண்டும், பாடுகளாகிய சோதனையை சகித்து கடந்து செல்ல வேண்டும். இந்த சோதனைகள் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று அறிய வேண்டுமானால் எப்படி சோதனை வருகிறது என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் எப்படி ஜெயிக்க முடியும் என்பதையும் அறிய முடியும். முதலாவதாக சோதனை எப்படி வருகிறது என்பதை நாம் அறிய வேண்டுமானால் யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1:14. முதலாவது சோதனை எதன் அடிப்படையில் வருகிறது என்றால் நம் மூலமாய்த்தான் வருகிறது. அதாவது நம்முடைய இச்சையினாலே தான் சோதனைகள் வருகிறது. இன்றைக்கு உலகத்தை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான பாவங்களுக்கு அடிப்படை காரணம் ஆசை அல்லது இச்சை தான். நீங்க நிறைய பாருங்க, பெரும்பாலான பாவங்களினுடைய ஆணிவேர் இச்சையிலே ஆசையிலே தான் இருக்கும். இந்த இச்சையை 3 விதமாக சொல்லலாம். ஒன்று பண சம்பந்தமான பண ஆசை அல்லது பொருள் ஆசை, பண சம்பந்தமான ஆசை. அடுத்து மாம்சம் சம்பந்தமான ஆசை இச்சை, புகழ் சம்பந்தமான இச்சை. இந்த 3 விதமான இச்சைகளில் இருந்துதான் இன்றைக்கு பெரும்பாலான பாவங்கள் பெருகுகிறது. வேதத்திலேயும் இந்த 3 விதமான இச்சைகளிலே தான் விழுந்து போன மனிதர்களை ஆண்டவர் நமக்கு திருஷ்டாந்தமா வைத்திருக்கிறார். முதல் சிருஷ்டிக்கப்பட்ட ஏவாள் ஒரு இச்சையினாலே தான் விழுந்து போனாள். தொடர்ந்து லோத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆகானை எடுத்துக்கொள்ளுங்கள், சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்கள், கேயாசை எடுத்துக்கொள்ளுங்கள், சாலமோனை எடுத்துக்கொள்ளுங்கள், புதிய ஏற்பாட்டிலே யூதாஸ், தேமா, இவர்கள் எல்லாருமே இச்சையினாலே தங்களுடைய அழைக்கப்பட்ட அழைப்பை இழந்து போய் விழுந்து போனவர்கள் என்பதை அறிய முடிகிறது. எல்லாருக்கும் மேலாக இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு ஒரு நல்ல அடையாளமாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் கிடந்தார்கள். ஆண்டவர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் கொண்டு போவதற்காக தான் நடத்தி கொண்டு போனார். ஆனா எத்தனை பேர் போனாங்க புறப்பட்டதுல? இஸ்ரவேல் தேசத்துல இருந்து புறப்பட்டதிலே கானானுக்குள்ள போனது எத்தனை பேரு? 2 பேர் தான். யாரு? காலேப்பும், சும்மா சொல்லுங்க, நீங்க பேசினாதான், காலேப்பும் யோசுவாவும். மிச்ச லட்சக்கணக்கான ஜனங்கள் வனாந்தரத்திலேயே செத்து போயிட்டாங்க. ஏன் செத்து போனாங்க? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை ஏன் இங்க ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால் நமக்கு அடையாளமாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10:6 வாசிங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானதை இச்சியாதபடிக்கு. ஏன்னா கானானுக்கு அழைக்கப்பட்ட அந்த ஜனங்கள் கானானுக்குள் போகாமல் அழிந்து போவதற்கு காரணம் இச்சை. அதே போல உன்னையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து பரம கானானாகிய பரலோகத்துக்குள்ளே என்னோடு வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீயும் இச்சையினாலே விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். 11ஆம் வசனத்துல நமக்கென்றே சொல்லுகிறார். 11ஆம் வசனத்தை வாசிங்க. 10-11. பாருங்க, எதுக்கு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு? அவங்க முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு நாமும் அதே ஒரு சூழ்நிலையில பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு ரத்தத்தினாலே மீட்டு நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். எதுக்கு? பரம கானானுக்குள்ளே போவதற்கு. நீயும் அந்த வாழ்க்கை பயணத்திலே அவர்களை போல இந்த உலக ஆசையிலே விழுந்து போய்விடாதே, நீ எச்சரிக்கையா இரு, அவர்கள் உனக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிறார்கள் என்று அங்கே அவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அதனாலதான் புத்த மத கொள்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆசையே துன்பத்துக்கு காரணம், ஆசையை அறவே என்ன செய்யணும்? ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க துறவற வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா நம்முடைய வேதம் அப்படி சொல்லல. நீ ஆசையை அறவே ஒழிச்சிரு, நீ ஒரு ஆசையும் இல்லாமல வாழு, ஒரு துறவியை போல இரு என்று ஆண்டவர் என்ன செய்யவில்லை, நமக்கு சொல்லவில்லை. நமக்கு ஆண்டவர் எந்தெந்த ஆசைகளுக்குள்ளே நீ வாழ வேண்டும் என்ற ஒரு வட்டத்தை, ஒரு வரைமுறையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த வரமுறைக்குள்ளே நாம் ஆசைப்படுவதோ அதை அனுபவித்து வாழ்வதோ தவறு அல்ல. அந்த எல்லையை விட்டு மீறி நம்முடைய ஆசை செல்லும் போதுதான் அது பாவத்துக்குள்ளே தள்ளுகிறது. இப்ப உதாரணத்துக்கு ஏவாளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஏவாளையும் ஆதாமையும் உண்டாக்குவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு என்னெல்லாம் வசதி வேணுமோ தோட்டம் உண்டாக்கி
உணவு மரங்கள் கனிகள் உண்டாக்கி எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டார். உண்டாக்கி என்ன சொன்னார்? நீ தோட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை மட்டும் தான் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாதுன்னு சொன்னார். அது விலக்கப்பட்டது. அதுக்காக நீ தோட்டத்துக்குள்ள இருக்கதையே நீ சாப்பிடக்கூடாது, நீ அதையும் வெறுக்கணும்னு சொல்லல. ஆனா இந்த பிசாசு தந்திரமா முதல் கேள்வியை எப்படி வைக்கிறான்? தேவன் தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்க கூடாது என்று சொன்னது உண்டோ? அப்ப இவ சொல்றா, இல்ல எல்லாத்தையும் புசிக்கலாம், நான் ஒன்னதான் புசிக்க கூடாது. உடனேதான் அங்கே ஆசையை தூண்டுகிறான். விலக்கப்பட்ட ஒன்றை ஆசைப்பட்டதுதான் பாவமே ஒழிய தேவன் அனுமதித்ததிலே அவள் வாழ்வதிலே ஆசைப்படுவதிலே தவறல்ல. அதே போல இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம், நமக்கு தேவைகள் உண்டு, நாம் அதற்காகத்தான் பணத்தை சம்பாதிக்கிறோம். பணத்தை சம்பாதிப்பதோ அந்த பணத்தை வைத்து நமக்கு தேவைகளையோ அவசியமானவைகளையோ பெற்று வாழ்வது தவறு அல்ல. ஆனால் ஆடம்பரம் கூடாது என்று வேதம் சொல்கிறது. நாம் சம்பாதிக்கிற பணத்தை ஆடம்பரத்துக்கு எதுவாய் பயன்படுத்தக்கூடாது ஒன்று. இரண்டாவது, நாம் சம்பாதிக்கிற பணம் நியாயமா இருக்க வேண்டும். நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ நியாயமான முறையிலே சம்பாதிப்பதிலே அதிலே அனுபவிப்பதிலே தவறல்ல. மற்றவர்களை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லையை மீறி பாவத்துக்குள்ளாய் போய் சம்பாதிப்பதும் அது தவறு. அதனாலதான் நீதிமொழிகளிலே சொல்கிறார், கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அநியாயமாய் வந்த வருமானத்தில் அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அப்ப நமக்கு என்ன வருமானத்தை ஆண்டவர் தருகிறாரோ எந்த விதத்திலையும் பாவத்தை செய்து ஒரு வியாபாரம் செஞ்சாலும் சரி, ஒரு அரசு வேலை பார்த்தாலும் சரி, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் சம்பாதிப்பதிலே எந்த தவறும் இல்லை. அதை வைத்து கர்த்தருக்கு பிரியமாய் அனுபவித்து வாழ்வதிலே தவறு அல்ல. நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வழியை விட்டு பாவமான வழிக்கு செல்வதுதான் தவறு. அததான் தீமோத்தேயுல சொல்கிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்தானே. ஆண்டவர் எனக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதிலே நான் திருப்தியாய் வாழ்வேன், போதுமானதாய் இருப்பேன் என்று வாழ்வது தவறல்ல. பொருளாசைக்கு இடம் கொடுத்து மற்ற மக்களைப் போல தேவனுடைய வார்த்தையை மீறி சம்பாதிப்பதோ தேவனுடைய வழிகளை விட்டு ஆடம்பரமாய் வாழ்வதற்கு செல்வதோ தவறு. அந்த எல்கைக்குள்ளே வாழ்வது பாவம் அல்ல. ஊழியமா இருந்தாலும் அப்படிதான். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் இந்த இடத்துல தான் தவறி போய்விட்டார்கள். ஊழியம் என்ற பெயரிலே பண ஆசைக்குள்ளே விழுந்து போய்விட்டார்கள். ஏனென்றால் ஊழியம் செஞ்சா காணிக்கையே வாங்கக்கூடாது, காணிக்கையே பெறக்கூடாது. ஒரு சபையில இருந்தா அவங்களுக்கு போஷிக்கப்படணும். வேதம் அனுமதித்திருக்கிறது. நீங்கள் 1 தீமோத்தேயு 1 கொரிந்தியர் 9:9-10 வாசிச்சா, ஊழியக்காரன் ஊழியத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக அப்படின்னு எழுதியிருக்கு. அது அவனுக்கு இல்ல, நமக்கு தான் எழுதியிருக்கிறார். அப்ப ஊழியக்காரர்களும் தேவன் கொடுத்த எல்லைக்குள்ளே வருகிறவதை பெற்று திருப்தியாய் வாழ்வதிலே தவறு அல்ல. வேதம் சொல்கிறது, உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் அப்படிலாம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆடம்பரமாய் வாழ்வதற்கு ஆசைப்பட்டு பணத்துக்காக விலை போன அநேக ஊழியர்கள் மாறிவிட்டார்கள். ஏனென்றால் பண ஆசையினுடைய அவருடைய அந்த ஆசை இழுத்து விட்டது. அதாவது தேவன் என்ன சத்தியத்தை சத்தியமா போதி, மனுஷரை பிரியப்படுத்தாத, கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தரையே நம்பி வாழ். அது நிமித்தம் கர்த்தர் என்ன தருகிறாரோ அதுல திருப்தியா இரு. ஆனால் இந்த பண ஆசையினுடைய விளைவு இன்றைக்கு அநேக ஊழியர்களை வழிவிலக செய்து விட்டது. ஒரு நல்ல உதாரணத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள ஊழியங்களும் அதுவும் அப்படி போகிறத பார்க்க முடிகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல எலிசா கேயாசி வாசிக்கிறோம். எலிசா தேவனுடைய மனுஷன், தேவனோடு இருக்கிறவன். ஒரு முறை நாகமான் சுகமான உடனே காணிக்கை அள்ளி கொடுக்குறான். இவன் என்ன செஞ்சுட்டான்? வேண்டாம் அப்படின்ட்டான். ஆனா கேயாசுக்குள்ளே பண ஆசை இருந்ததுனாலே, நீங்க அந்த பகுதியை எடுத்து வாசித்து பாருங்க, என் எஜமான் வேண்டாம் என்று சொல்லி விட்டார்னா இவனு என்ன செய்யணும்? வேண்டாம் தான் சொல்லணும். கர்த்தர் எதை ஊழியக்காரனுக்கு அனுமதித்து அதுலதான் நிக்கணும். யார்கிட்டையும் போய் கேள அப்படி சொல்லல. இவன் என்ன நினைக்கிறான்? நான் எப்படி ஆகிலும் என்ன செய்வேன்? வாங்குவேன். அப்போ ஒரு பணாசை ஒரு ஊழியனுக்குள்ள வரும்போது அவனுடைய எண்ணம் மாறுபடுகிறது. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை விட்டு விட்டு இவன் மாறுபடுகிறான். உடனே என்ன செய்கிறான்? வேதம் எழுதியிருக்கு, நாகமான் பிறகே ஓடி மனுஷன் முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடி போய் அங்க என்ன செய்கிறான் பாருங்க. நேரடியா எனக்கு பணம் தான் கேட்டா கூட தப்பு இல்லை. என்ன செய்கிறான்? இப்பொழுதுதான் 2 ஊழியக்காரர் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன செய்யணும்? உணவு கொடுக்கணும். இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. கர்த்தர் இந்த ஊழியத்தை தந்திருக்கிறார், எனக்கு கிடையாது, இந்த ஊழியத்துக்கு தேவை. கர்த்தர் இந்த கோபுரத்தை கட்ட சொன்னாரு, இந்த கூடாரத்தை வாங்க சொன்னாரு, கர்த்தர் இந்த மலையை வாங்க சொன்னாரு, கர்த்தர் இதை வாங்க சொன்னாரு, கர்த்தர் இந்த ஊழியத்தை சொன்னாரு, இதுக்கு இவ்வளவு தேவை. ஒரு திட்டத்தை போட்டு கேட்கிறான்.
இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. ஒரு திட்டத்தை போடுகிறார்கள், இது ஊழியத்துக்கு என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, அதுதான் முக்கியம். என் எஜமான் என்னை என்ன செய்தார்? அனுப்பினார். எவ்வளவு பெரிய பொய் பாருங்க. என் எஜமான் தான் இதை வாங்க அனுப்பினார். இன்றைக்கு உள்ள ஊழியர்கள்ல நிறைய பேருங்க இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் தான் இதை செய்ய சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார்னு ஒரு பண விஷயத்துல ஒருத்தர் பேசிட்டாருன்னா கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன்னா வேதத்துக்கு விரோதமா கர்த்தர் ஒரு நாளும் சொல்லவே மாட்டார். எந்த ஊழியக்காரனையும் மனுஷனிடத்துல போய் அதை கேளுன்னு சொன்னதே கிடையாது. எலிசா பின்னால ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, அதுதான் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. அவன் திரும்பி வரும்போது ஒலிவத்தோப்புகளையும் வயல்களையும் வாங்குவதற்கு இது காலமா? எப்போ இயேசுவே பிறக்கல அப்பவே இது காலமான்னு கேட்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் வரப்போகிறான்னு காலத்துல உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தர் 10 வருஷத்துக்கு இந்த திட்டத்தை தந்தாரு, அதை தந்தாரு, நான் இவ்வளவு கோபுரத்தை கட்டுறேன்னு சொல்வது எப்படி நியாயமாக? யோசித்து பாருங்கள். பண ஆசையினுடைய பிரதிபலிப்பு கேயாசில எது இருந்ததோ அதே தான் இன்றைக்கு அநேக ஊழியரை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே எலிசா எவ்வளவு வைராக்கியமாய் கர்த்தருக்காய் நின்றான். அவன்கிட்ட ஒன்றும் பணம் கிடையாது, எதுவுமே தேவையில்லை. ஆனால் கர்த்தருக்காக அவன் நின்றதை பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, பண ஆசைக்கு இடம் கொடுக்கூடாது. அதனாலதான் தீமோத்தேயுக்கு எழுதும் போது அன்றைக்கும் ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது. தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சிச்ச உடனே எங்க போயிடுறாங்க? விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே அவைகளை விட்டு ஓடு. அன்னைக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அப்போ தீமோத்தேயுக்கு பவுல் இந்த ஆலோசனை, நிறைய போயிட்டாங்கப்பா, நீ போயிடாத, அது ஆபத்து, அது விழுந்து போக செய்யும். பண ஆசை, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 2வது மாம்ச சம்பந்தமான இச்சை. இதுலயும் வேதத்துல விழுந்து போனவர்களை காட்டுகிறார். மாம்சங்கும் போது 2 இச்சைகளை சொல்லலாம். ஒண்ணு பெருந்திண்டி. நீதிமொழிகள் 23 நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை என்று சொல்கிறார். போஜ பிரியனும் குடியனும் தரித்திரர் ஆவார்கள். நிறைய பேருங்க சாப்பாட்டுறாமன்னு சொல்லுவாங்க. சாப்பாடுன்னா அப்படி. ஒரு தேவனுடைய பிள்ளை உணவுலையும் என்ன செய்யணும்? கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இன்னைக்கு உணவு தான் நிறைய பாவங்கள் மட்டும் இல்ல, சரீர ஆரோக்கியத்துக்கு கேடா இருக்கிறது. முதல் பாவத்துல ஏவா விழுந்து போனது என்னதுதான்? சாப்பாடு தான். இவ்வளவுத்தையும் சாப்பிட்டு வெறுத்து போச்சு. அந்த ஒரு கனி ஒருவேளை டேஸ்டா இருக்குமோ, அது ஒருவேளை நல்லா இருக்குமோ, உண்மையிலே அப்படி நினைச்சிருக்கோம். என்னைக்கு விளக்கப்பட்டதுலதான் சின்ன பிள்ளையில பாருங்க, இதை தொடாதன்னு சொன்னா அங்கதான் கண்ணு போகும். அதே போலதான் ஏவாள் உணவுலதான் விழுந்து போனான். இவ்வளத்தை சாப்பிட்டு திருப்தி அடையல, அதை போய் சாப்பிட்டுருவோமேன்னு சொல்லி. உணவு கவனம். அந்த மாம்சம் உணவுலையும் இச்சிக்கும். உணவு உண்பதற்காக வாழக்கூடாது, வாழ்வதற்காக என்ன செய்யலாம்? உணவு சாப்பிடலாம். அந்த அடிப்படையிலே வாழ வேண்டும். 2வது மாம்ச சம்பந்தமான இச்சை என்பது பாலியல் சம்பந்தமான இச்சைகள். இன்னைக்கு அநேகரை இது விழத்தள்ளி கொண்டிருக்கிறது. நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் போது ஒரு மாபெரும் வீரன் சிம்சோன், அவனுடைய வீரத்துக்கு முன்னாடி யாருமே என்ன செய்ய முடியல, நிக்க முடியாது. 1000 பேரை ஒரு தாடை எலும்பால கொன்னா. ஆனா ஒரே ஒரு பெண்ணினுடைய இச்சையில அவன் பலமெல்லாம் என்ன செய்ய போயிட்டு இன்னைக்கு அநேக ஊழியர்களை விழ பண்ணி கொண்டிருக்கிறது பாலியல் சம்பந்தமான இச்சைகள். இதுக்கும் ஆண்டவர் நமக்கு அதுக்கு ஒரு கட்டுப்பாடை கொடுத்திருக்கிறார். திருமணத்திற்கு முன்பு வரைக்கும் இதை நாம் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். திருமண உறவிலே அனுபவிப்பதிலே தவறு அல்ல. ஆனால் திருமண உறவிற்கு வெளியே, அதான் கொரிந்தியருக்கு எழுதுகிறார், அவனவன் தந்தன் மனைவியையும் அவளவள் தந்தன் புருஷனையும் உடையவளாய் இருக்க வேண்டும். இந்த கட்டுப்பாட்டுகளுக்குள்ளே இந்த பாலியல் இச்சைகளை நிறைவேற்றுவது தவறு அல்ல என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த எல்லையை விட்டு மீறி அந்த இச்சையை நிறைவேற்றுவதுதான் பாவம். தாவீது கூட அப்படிப்பட்ட ஒரு பாவத்துலதான் விழுந்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த ஒரு பாவத்தை தவிர மற்றதை என்ன செய்யல தாவீது செய்யவில்லை. அந்த அளவுக்கு அது மனிதர்களையும் ஊழியர்களையும் வீழ்த்துகிறது. சாலமோன் எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் தான் நிறைய நீதிமொழிகள் எழுதினான். பரஸ்திரிய மயங்கி தெரியாத, அங்க போவாத இங்க போவாதன்னு எழுதினவனே என்ன செஞ்சுட்டான்? அந்நிய ஸ்திரியை விவாகம் பண்ணி விழுந்து போய்விட்டான். அன்பானவர்களே, இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பொருளாசை, பாலியல் சம்பந்தமான மாம்ச இச்சை, இன்னொன்னு புகழ் சம்பந்தமான ஆசைகள். இன்னைக்கு நிறைய பேர் இந்த புகழுக்காகவே ஓடுகிறார்கள். புகழ் சம்பந்தமான ஆசையில நிறைய பேர் பட்டம் பதவி, இப்ப சிஎஸ்எஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு பதவி கேண்டதான். ஒரு பதவிக்கு தான் இவ்வளவு போராட்டம். இப்படி போல இன்னைக்கு அநேகர் பதவிக்காக ஓடுவது.
ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதிலே ஏற்றுக்கொள்வதிலே தவறல்ல. ஆகவே இந்த 3 இச்சைகளும் இன்றைக்கு நம்மை விழத்தள்ள ஆவலாய் இருக்கிறது. நம்ம என்ன செய்யக்கூடாது? தப்பிக்கணும். இந்த பாவத்துல விழுவதற்கு பொறுப்பு நம்ம தான். இப்ப பாருங்க, கல் தடிக்கிட்டு அப்படிமோ, முள் என்ன செஞ்சுட்டு குத்திட்டு அப்படிமோ, அது உண்மையான வார்த்தையா? கல்லா தடிக்குச்சு, முள்ளா வந்து நம்மகிட்ட குத்திச்சு. நாம தவறுதலா என்ன செஞ்சிட்டோம்? முள்ளுல மிதிச்சிட்டோம், கல்லுல தடிக்கிட்டோம். அதே நிலைதான் இந்த பாவத்திலே விழுவது. இச்சைகளை தேவனல்ல பிசாசு வைத்திருக்கிறான். அதனால 1 யோவான் 2 அதிகாரத்துல பார்க்கும்போது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் உங்கள் பிதாவினால் உண்டானது அல்ல, பிசாசினால் உண்டானது. எல்லாத்தையும் வச்சிருக்கிறான். நம்ம கவனமா போனோம். அதுல போய் விழுந்துட்டு அவனையோ மற்றவர்களையோ குறை சொல்வது அல்ல. அதுக்குதான் ஒரு அருமையான வசனத்தை பவுல் எழுதி வைத்திருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். இதுதான் இதுல ஜெயிப்பதற்கு வழி. என்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்போ நமக்குரிய ஆசைகள் எல்லாம் எங்க போயிடணும்? சிலுவை. ஆண்டவரே, உம்முடைய ஆசையை தான் நிறைவேற்ற வேண்டும். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட முதல் செய்தி பேசும்போது ஒரு செய்தி கொடுத்த. என்ன செய்தி மறந்துட்டீங்களோ? உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தல். ஆண்டவரே, உமக்கு பிரியமான உம்முடைய ஆசைதாயா என்னுடைய ஆசை. இந்த அனுபவம் வந்தா தான் இந்த இச்சைகளை ஜெயிக்க முடியும். அதாவது காந்தம் ஒரு இடத்துல இருக்கிறது, காந்த தன்மையுள்ள பொருள் எங்கேயோ இருக்கிறது. இந்த காந்தம் அப்படியே போகும்போது காந்த தன்மையுள்ள பொருளை மட்டும்தான் என்ன செய்யும்? இழுக்கும். காந்த தன்மையற்ற பொருளை அது என்ன செய்யாது? இழுக்காது. அது போல இச்சையை நம்ம சிலுவையில் அடிச்சிட்டோம்னா, இச்சையை உண்டாக்குகிற மாம்ச இச்சையோ பொருளாசையோ வரும்போது நம்ம என்ன செய்யாதது? ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா இழுக்க முடியாது, இங்கே காந்தம் இல்லை. அதே போல இச்சை என்பதை சிலுவையிலே அடித்து விட வேண்டும். அதனாலதான் பவுல் பிலிப்பியர்களுக்கு எழுதுகிறார், நான் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்காக குப்பையும் நஷ்டமுமாக எண்ணுகிறேன். நான் ஒரு முறை ஒரு பத்திரிகையில் ஒரு சின்ன ஆர்டிக்கல் வாசித்தேன். அவங்க ஒரு உலகத்து சம்பந்தமா எழுதியிருந்தாங்க. ஒரு கணவனும் மனைவியும் துறவரம் போட்டுட்டாங்க. துறவரம் போண்டு எங்கேயோ போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஒரு காட்டு பகுதியில ஒரு மணல் நிறைந்த இடத்துல போகும்போது கணவன் கொஞ்சம் முந்தி நடக்கிறான், மனைவி பிந்தி வருகிறார்கள். திடீரென்று அவன் மண்ணை தோண்டி அப்படியே எதையோ போட்டு மூடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். இந்த மனைவி அருகில வந்து கேட்காங்க, என்ன செய்யறீங்க? அவன் சொன்னா, ஒண்ணு இல்லை அப்படின்னா. சும்மா சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? அவன் சொன்னா, தயங்கி இல்ல, இதுல ஒரு மாணிக்க கல் கிடந்துச்சு, ஒருவேளை நீ அதை பார்த்துட்டேன்னா திரும்ப அதுல ஆசைப்பட்டு துறவரத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது, அதுல உனக்கு ஆசை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் தோண்டி என்ன செஞ்சுட்டேன்? புதைச்சிட்டேன் நான். அந்த மனைவி சொன்னாங்களா, இன்னுமா உங்களுக்கு மாணிக்கத்துக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரிகிறது? மாணிக்கமும் மண்ணும் நமக்கு என்னதுதான்? ஒண்ணுதான். நான் அன்னைக்கே அதை முடிவு பண்ணிட்டேன். துறவரம் உண்ட பிறகு அதை நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் எனக்கே அதுல ஆசை வரப்போகுதுன்னு சொல்ல உடனே அவன் ஆச்சரியப்பட்டான். மண்ணும் மாணிக்கமும் ஒன்று. அதே போல ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தின் பொருளின் மேலே அது ஒரு மேன்மை, அது ஒரு மகிமை, அது எனக்கு ஒரு பெருமை என்ற எண்ணம் நம்ம விட்டு என்ன செஞ்சிடணும்? குப்பையா போயிடணும். அதான் பவுல் எழுதுகிறார், எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமும். அதற்கு முந்தின வருஷத்தை வாச பாருங்க, எதுக்காக எழுதுகிறான்? என் தேவனை அறிகிற அறிவை அடைவதற்காகவும் எப்படியாயிலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே நான் பங்கு பெறுவதற்காக எனக்கு உருந்த மேன்மைகள் எல்லாம் என்னட்டேன். அவர் கமாலியலின் பாத்திரங்களை படிச்சு பெரிய படிப்பு, அதை குப்பையாக்கிட்டாரு. பெரிய வசதி உள்ளவர் குப்பையாக்கிட்டாரு. அவருடைய ஞானம், அவருடைய செல்வம், அவருடைய அறிவு, சனகரிப் சங்கத்துல அதிகாரமா இருந்தவர். அதனாலதான் அந்த அதிகாரத்தை பெற்று தமஸ்குல உள்ளவங்களை பிடிக்க வந்தார். எல்லாவற்றையும் நான் குப்பையா, இந்த உலகத்துக்குரிய மேன்மைகளை எல்லாம் அது குப்பை என்று எண்ணுகிறேன், அது என் கண்ணுக்கு மேன்மையாகவே தெரியவில்லை. இந்த அனுபவம் தான் முதல் சோதனையிலிருந்து நம்ம என்ன செய்யும்? காப்பாற்றும். இரண்டாவது ஒரு சோதனை எப்படி வருகிறது? பிசாசின் மூலமாக அடுத்து வருகிறது சோதனை. இதுவும் ஒரு காரணம். நீங்க வேதத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன பேரு? என்ன பேரு? சோதனை காரன். நம்ம சோதிப்பதற்கு அவன் நியமிக்கப்பட்டவன், அப்படி கூட சொல்லலாம். சோதனைக்காரன். அவன் நம்மை சோதிப்பதற்கான அநேக அனுமதிகளை பெற்றவன். கொஞ்ச நாளைக்கு முந்தைய என் மனைவி என்றத்துல ஒரு கேள்வி கேட்டான். அதாவது யோபுவை பத்தி அப்படி பேசிட்டு இருக்கும்போது, ஆண்டவர் ஏன் பிசாசுக்கு சோதிக்கிறதுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கணும்?
நியாயமான கேள்வியா தப்பான கேள்வியா? நியாயமான கேள்விதான். ஏன் அப்படின்னா அந்த யோபு வாழ்க்கையை பாருங்க, ஆண்டவரே அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். மனுஷன் கொடுக்கறது வேற. அவரே என்ன சொல்ற, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு, அவ்வளவு பெர்ஃபெக்ட் மனுஷன். இவனை போய் நான் சோதிக்கதான், இவனுக்கு எதுக்கு? இவன் ஒரு எதிரி, இவன் நமக்கு எதிரி, ஆண்டவருக்கு எதிரி. இவன் கையில அவரை கொடுக்கணுமா? அவன் சின்னாபனமாய் சிதைக்கிறான். அந்த வாழ்க்கையை பாருங்க, பிள்ளைகளை 10 கொன்னு, சொத்தை அழிச்சு, சரீரத்துல பயங்கர வியாதியை கொடுத்து, என்ன கொடுமை. அப்ப நியாயமாய் அது ஒரு நியாயமான கேள்வி. எதுக்கு ஆண்டவர் இவன் கையில போய் இவனை கொடுக்கணும்? ஒரு கெட்டவனா இருந்தா, ஒரு துன்மார்க்கனா இருந்தா அவனை கொடுத்துட்டா கூட தப்பு இல்லையே அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா பிசாசுக்கு சோதிக்க அதிகாரம் உண்டு என்பதை வேதம் பல வசனங்கள் தருகிறது. ஏன் அனுமதி கொடுத்தார் என்பது யாருக்குமே என்ன செய்யாது. நம்முடைய கேள்வி அது நியாயமான கேள்வியா இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே அது சரியானதாய் இருக்கிறது என்பதை தான் வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களிலே அப்படி சில நியாயமான கேள்விகளா இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே அது அவசியமா இருக்கிறது, அது நமக்கு தெரியாது. ஏனென்றால் தேவனுடைய ஞானத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா சாத்தான் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு நம்ம சாத்தான் நம்புகிறது எதை வச்சு? ஏசாயா 14 அதிகாரமும் எசேக்கியேல் 28 அதிகாரத்தையும் வைத்து, அவன் ஒரு காலத்திலே தூதனாய் இருந்தவன், தேவனுடைய பர்வதத்திலே இருந்தவன், ஆளுகை செய்கிறவனாய் இருந்தவன், தன்னுடைய மேட்டிமையினாலே தேவனுக்கு நிகராய் மாறுவேன் என்று சொன்னதுனாலே தேவன் அவனை என்ன செய்தார்? தள்ளிவிட்டார். இன்றைக்கு பிசாசா இருக்கிறான். ரைட்டு. ஏன் வந்தவர் அவனை அன்னைக்கு உயர்த்தணும்னு அழிச்சிருக்கலாமே. நோவா காலத்துல பேழையில நோவாவை காப்பாத்தி அக்கிரமஞ்செல்லாம் அழிச்சாரு. இவன் அன்னைக்கு அழிச்சிருக்கலாம், ஆனா ஆண்டவர் அழிக்கல. அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாளை உண்டாக்க உடனே ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து அவளை சோதிக்க வரான். அதை அழிச்சிருக்கலாம், அல்லது ஏதேன் தோட்டத்துக்குள்ள வரவிடாம தடுத்திருக்கலாம். அதுவும் தேவன் செய்யல, அனுமதிக்கிறார். அப்புறம் பாருங்க, யோபு சோதிக்கிறான். சரி, இயேசு சிலுவையில வந்து மரித்து மீட்ட பிறகு இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நம்ம கிட்டையாவது அவனை வரவிடாம அவனை தடுத்து வச்சிருந்தா நமக்கு இவ்வளவு பிரச்சனை வருமா, அல்லது பாவம் பெருகுமா? இதெல்லாம் நம்முடைய பார்வையில நியாயமான கேள்வி. ஆனால் தேவன் அவனை அழிக்கவும் இல்லை, அவனுக்கு நம்மை சோதிப்பதற்கான அதிகாரத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார். ஏன் தெரியாது. அதனாலதான் ஆண்டவருடைய ஞானத்துக்கும் நம்முடைய ஞானத்துக்கும் வேறுபாடு. ஒரு சில வசனங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஏசாயா 55 அதிகாரம் 8 வசனம் 9 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55 8 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும். நம்முடைய நியாயமான நினைவுகளை விட தேவனுடைய வழி, தேவனுடைய எண்ணம் உயர்ந்தது, தேவனுடைய ஞானம் உயர்ந்தது. நம்ம சில நேரங்கள்ல நம்ம ஞானத்துல, நம்ம எண்ணத்துல, நம்ம அறிவிலேயே தான் சிந்திக்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும்போது அந்த உயரத்தின் டிஃபரெண்ட் எப்படி சொல்றாரு பாருங்க. உங்க அறிவை விட, உங்க ஞானத்தை விட, உங்களுடைய எண்ணத்தை விட என்னுடைய ஞானம் எண்ணம் பூமிக்கும் வானத்துக்கு எவ்வளவு உயரம், மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு உயரம், அவ்வளவா ஞானம். ஆண்டவருடைய ஞானத்தோடும் அறிவோடும் ஒப்பிடும் போது நாம் ஒரு சின்ன ஒரு நாய்க்கு ஒரு எஜமான் கூட சொல்லலாம். அப்படிதான். இதே வசனத்தை தான் பவுல் ஒரு இடத்துல வேந்து சொல்கிறார் பாருங்கள். ரோமர் 11 அதிகாரம் 33 வசனத்தை வாசிங்க. ரோமர் 11:33. அவருடைய வழிகளை ஆராய முடியாது, அவருடைய ஞானத்தை நாம் ஒப்பிட முடியாது. பிரசங்கி அதை எழுதுகிறார். பிரசங்கி 3 அதிகாரம் 11 வசனம். பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதிலிருந்து காலத்தை நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்யற கிரியை, பிசாச பற்றிய காரியம் இன்னைக்கு இல்ல, உலகம் உண்டாவதற்கு உண்மை உருவாக்கப்பட்டது. எதுக்கு அவனுக்கு அப்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் நமக்கு தெரியாது. ஆதி முதல் அந்த மட்டும் செய்யற கிரியைகளை அறியான். பிரசங்கி 11:5 சொல்கிறார், ஆவியின் வழி இன்னதென்றும் ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றிலே எலும்புகள் கருவில உருவாகும் விதம் என்னதென்று நீ அறியாது இருக்கிறது போல தேவனுடைய செயல்கள் எல்லாவற்றையும் உன்னால் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல பாருங்க, அந்த அவருடைய சீஷர்கள் கேட்கிறாங்க, தேவனை இக்காலத்திலா ராஜ்யத்தை கொடுப்பீர்? அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார்,
பிதாவினருடைய ஆதீனத்தில் உள்ள காலங்களை அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல. அப்ப என்ன நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை மட்டும்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் உபாகமம் 29 சொல்லுகிறார், மறைவானவைகள் தேவனுக்கு உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவை நாம் இன்றைக்கு கை கொண்டு வாழ்வதற்காக வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆகவே பிசாசை ஏன் ஆண்டவர் அழிக்கல, பிசாசை ஏன் நமக்கு சோதிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் என்பதற்கு விட இல்லை. நம்முடைய அறிவின்படி அது சரியில்லை என்று தோன்றினாலும் தேவனுடைய ஞானத்தின்படி அது சரி. அதனாலதான் பேதுரு ஒரு இடத்துல, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். அது நியாயமானதுதான். சிலுவையில் அடிப்பாங்க, துப்புவாங்க அப்படின்னு சொல்லும்போது இயேசு ஒரு நல்லவர், அவருக்கு இந்த மனுஷன் இப்படி துப்பணும், மனுஷன் துப்புறதை அவர் ஏத்துக்கிடணுமா அப்படின்னு அவன் சிந்திக்கும் போது அவனுடைய அறிவின்படி இது நியாயம்தான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ, ஏன்னா ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டம் இருக்கிறது அவனுக்கு தெரியாது. அதே போல நம்முடைய அறிவிலே தேவனுடைய எல்லா செயல்களையும் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் நன்மையாதான் செய்வார். அப்படிதான் நான் நம்ப முடியும். 5ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு சின்ன வகுப்புல ஒரு கதை உண்டு. ஒரு வியாபாரி ஒருவன் கிராமத்துல போய் வியாபாரம் செஞ்சு விட்டு மத்தியானம் நல்ல வெயில், அந்த ஊருக்கு வெளியே ஒரு ஆலமரம் இருந்தது, நல்ல நிழல். அதுல அமர்ந்து கட்டு சோட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு துண்டை விரிச்சு நிம்மதியா என்ன செஞ்சான், கொஞ்ச நேரம் தூங்குவோன்னு படுத்தான். படுத்தவன் மேல மரத்தை பார்த்தா, மரத்துல பூரா நல்ல ஆலம் பழங்களும் காய்களும் நிறைய இருந்துச்சு. யோசித்தான், கடவுளுக்கு கொஞ்சமாவது அறிவு இல்லையா, எவ்வளவு பெரிய ஆலமரம், இதுல பாடி இத்தினோண்டு சின்ன சின்ன பழமா வச்சிருக்கிறார். பூசணி கூடிய போது இவ்வளோண்டு சின்னதா இருக்குது, அதுல எவ்வளவு பெரிய காய வச்சிருக்கிறாரு, கடவுள் இவ்வளவு அறிவு இல்லாம படைச்சிருக்காருன்னு யோசித்தான். தூங்கிட்டான். திடீர்னு ஒரு காற்று அடிச்சது, அது அசைஞ்ச உடனே ஒரு ஆலம் பழுத்தும் பழுக்காம அந்த காய் அவன் நெத்தியில சடார்னு விழுந்துச்சு. அவ்வளவுதான். அப்படியே எழுதும்னா அது அந்த விழுந்த வேகத்துல வலி தாங்க முடியல. அப்போ உட்காந்து யோசிச்சான், பூசணிக்காய் மாதிரி ஆண்டவர் இப்போ அந்த பெரிய மரத்துல வச்சிருந்தா என் நிலை என்ன ஆயிருக்கும். அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் ஞானமா தான்ப்பா செஞ்சிருக்கிறாரு, குறைவா செய்யல. ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு பிந்திதான் புரியும், சிலது புரியவே செய்யாது. ஏன்னா அவருடைய ஞானம் அவ்வளவு பெரிய. ஆகவே பிசாசுக்கு ஏன் அதிகாரத்தை கொடுத்தா அப்படின்னு நம்ம பார்க்காம, அவனுக்கு சோதிப்பதற்கு அதிகாரம் உண்டு என்பதை வேதம் நமக்கு பல வசனங்களிலே தருகிறது. அதுல ஒன்னே ஒண்ணு பார்த்தாலே போதும். மத்தேயு 4:1 பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே இயேசு வனாந்தரத்துக்கு, இயேசுவுக்கே பிசாசு சோதிக்கணும், அதுக்கு யார் கொண்டு போறார்? ஆவியானவர். அப்போ இதுல இருந்து பிசாசினுடைய சோதனை நமக்கு உண்டு, அவசியம் என்பது இயேசுவுக்கு வந்ததுல தெரிகிறது. இன்னும் நிறைய வசனம் இருக்கிறது. லூக்கா 22:31 வாசி பாருங்க. சீமோனே, சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். நான் உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லல, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உத்தரவு கொடுத்துட்டே என்ன சொல்றார், அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறார். பவுல் சொல்லுகிறார், என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கிறது, அது யாருடைய தூதன்? சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. நான் 3 நேரம் ஜெபம் பண்ண, ஆண்டவர் என்ன செய்யறத விளக்கவில்லை. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா மார்க் 5 பந்தி கூட்டத்துக்குள்ள போறதுக்கு எனக்கு உத்தரவு தாங்க, ஆண்டவர் போ அப்படிங்க. அப்ப பிசாசுக்கு அநேக அனுமதிகளை, உத்தரவுகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆகவே பிசாசை சோதிக்காமல் நம்ம என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு அநேகர் பிசாசை கட்டுகிறோமாண்டவரே கட்டுகிறோம்னு ஜெபம் பண்ணா அது தப்பு. பிசாசை யாராலும் என்ன செய்ய முடியாது, இன்னைக்கு கட்ட முடியாது. ஒருவேளை உங்க மனசுல இப்போ ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாம், அப்போ வசனம் இருக்குதே, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அதுக்குரிய வசனம் இல்லை, நான் பிசாசை கட்ட முடியுமான்னு என்னுடைய ஆரோக்கியமான சேனல்ல ஒரு செய்தி போட்டிருக்கிறேன். நீங்க நேரம் கிடைச்சா அதை வழக்கமா பாருங்க. நான் சிம்பிளா சொல்றேன், பிசாசை கட்டியாச்சுன்னு வச்சுக்கிடுங்க, பிசாசு கிரியை செய்ய முடியுமா? நம்மளை சோதிக்க முடியுமா? பாவம் செய்ய முடியுமா? ஒருவன் கட்டப்பட்டால் அவனுடைய செயல் முடங்கப்படும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது பெருகிட்டே தான் போகுது. அப்ப பிசாசை கட்ட முடியாது. ஆனால் பிசாசை என்ன செய்யலாம்? துரத்தலாம். மத்தேயு 10:8 சொல்கிறார், பிசாசுகளை துரத்துங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். யாக்கோபுல எழுதுகிறார் 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடங்கூடாமல் இருக்கு. அதனாலதான் பேதுரு எழுதுகிறார், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி என்ன சுற்றி திரிகிறான். சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா நீ என்ன செய், வெளிப்பாயிரு. நமக்கு தான் எச்சரிப்பை கொடுக்கிறான். யோபு சோதனையில பாருங்க, தேவபுத்திரர் கூடின இடத்துல எவன் போய் நிக்கிறான், அவனுக்கு அலவுடு இருந்திருக்கு, இல்லைன்னா எப்படி போக முடியும்? இவைகள் எல்லாம் வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல எபேசியர்ல பாருங்க, அந்தகார லோகாதிபதிகளோடு உங்களுக்கு என்ன செய்ய உண்டு, போராட்டம் உண்டு. ஆனா நீ என்ன செய்,
சர்வாயுத வர்க்கத்தை தனிச்சு அவனை எதிர்த்து போராடு, எச்சரிக்கையாரு. எப்படி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாரே ஒழிய பிசாசு சோதிக்க மாட்டான் என்று சொல்லவில்லை. அந்த அடிப்படையிலே தான் யோபுவினுடைய வாழ்க்கையிலே சோதனை வருகிறது. சரி, இப்ப நமக்கு தெளிவாய் தெரிந்து விட்டது, பிசாசு சோதிக்கத்தான் செய்வான், அவனுக்கு அந்த பெர்மிஷன் இருக்கிறது. ஆனா அவனை நம்ம விரட்ட முடியும், எதிர்க்க முடியும், ஜெயிக்க முடியும். அந்த ஆலோசனை இருக்கிறது. பிசாசின் சோதனையை ஜெயிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு வழி யோபுவை பற்றி சொல்லும் போது யாக்கோபு சொல்கிறார், யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நான் தான் சொன்னேன், இந்த சோதனை நம்ம பாவம் செய்யாம இருக்கும்போது, தவறு செய்யாம இருக்கும்போது, திடீர்னு ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு தேவையில்லாம ஒரு மனிதர் நம்மட விரோதிக்கலாம், அல்லது ஒரு நஷ்டமா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கும். இன்றைக்கு அப்படிப்பட்ட சோதனைகளில நம்ம கடந்து போக நேரிடும். ஆனால் இதற்கு பின்னால் பிசாசு செயல்பட்டாலும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கும். அதுதான் பவுலுக்கு சொல்லுகிறார், அவன் பிசாசு முள்ளு இருக்கட்டும்பா, நான் இன்னொரு பக்கத்தில் என்ன செய்கிறேன், உனக்கு கிருபையை தருகிறேன். மோட்ச பிரயாண புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா உண்மையில அது படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவம் எந்த அவல நிலையில இருக்குன்னு அதை பாட்டு அப்படி படம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அவ்வளவு தெளிவா ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு சம்பவம் வரும், அந்த கிறிஸ்டியான் அந்த திட்டிவாசலை தாண்டி, அதாவது ரட்சிப்பை அடைந்து ஒரு வியாக்கியானி வீட்டு, அதாவது வியாக்கியா என்பது வேதத்தை கற்றுக் கொடுக்கிற வீட்டுக்கு போகும்போது அவர் சில உதாரணம் சொல்லுவார். அப்போ ஒரு இடத்துல அவனை கூட்டிட்டு போவாரு, ஒரு சுவர் இருக்கும், அந்த பக்கம் அக்கினி அப்படியே மளமளான்னு எரியும். ஒருத்தன் குடங்குடமா தண்ணியை ஊத்துவான், ஆனா அக்கினி என்ன செய்யாது, அணையவே செய்யாது. அப்போ கேட்ப, இதனுடைய தாற்பயம் என்ன அப்படிமா, வா உனக்கு காட்டுறேன்னு சொல்லி அடுத்த சுவர் கூட்டுவார். அங்க போனா ஒரு மனிதன் மறைந்திருந்து எண்ணெயை குடகுடமா என்ன செய்வாரு, ஊத்துவார். அவன் ஊத்துற அக்னி அவியக்கூடாது என்பதற்காக இவர் எண்ணெயை ஊற்றுகிறார். ஆனால் இவர் ஏன் மறைந்திருந்து இதை செய்கிறார் என்று சொன்னால், மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே நடக்கிற கிரியைகள் இவைகள். ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு சத்ருவானவன் அந்த கிருபையை அழிக்கும்படி, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பரிசுத்தத்தை அழிக்கும்படி, அவனுடைய மனதுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை ஒழிக்கும்படி சத்ரு அநேக சோதனைகளை கொண்டு வந்துகிட்டே இருப்பான். ஆனா இந்த பக்கத்துல மறைவாய் ஆவியானவர் இன்னொரு பக்கத்துல அதை அவிந்து விடாதபடி அதை தூண்டுவதற்காக உதவி செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம விழுந்து போகல. இல்லைன்னா பிசாசின் சோதனையில் நம்ம நிற்க முடியாது. ஆகவே அதனாலதான் ரோமர் 8:28 வாசிக்கிறார், அந்தபடி நம்முடைய பலவீனங்களிலே ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி விண்ணப்பம் செய்ய அறியாம இருக்கும் போது அவரும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாய், அந்த முதல் சோதனை நம்முடைய பாவத்துல வருது, அதை விட்டுட்டு பரிசுத்தமாய் வாழும்போது சாத்தான் கொண்டு வருகிற சோதனைகளை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நமக்கு இன்னொரு பக்கத்திலே ஆவியானவருடைய துணை இருக்கிறது. நாம் அதை பொறுமையோடு சகிக்க வேண்டும். யோபு அதான் சொல்கிறார். யோபு அந்த வசனத்தை வாசிங்க, யாக்கோபு 5:11 வாசிங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை வாக்கியவான்கள் என்றோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவரா இருக்கிறாரே. பாருங்க, யோபு அவ்வளவு பொறுமை. கடைசி கட்டத்துல நண்பர்கள் அவனுக்கு ஆதரவா வந்தவங்க குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசி கட்டத்துல ஆதரவா இருக்க வேண்டியது யாரு? யாரு? ஒரு கணவனுக்கு மனைவி, ஒரு மனைவிக்கு கணவன். அந்த மனைவியே சொல்லுகிறாள், இன்னும் அப்பா நீ உத்தமத்துல இருக்கிற. ஏன்னா நம்ம ஒரு சைடை மட்டும் பார்க்க கூடாது. அவ பேசுறது அந்த இடத்துல நியாயம்தான் தோணுது. ஏன்னா அந்த மனிதன் அவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தவன், அதை அவ பார்த்திருக்கிறாள். இவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்த நீ, உனக்கு ஏன்பா இந்த சோதனை? அவளுக்கு அவ்வளவுதான் அவளுடைய ஸ்ட்ரென்த், அவளுடைய எல்லை. இன்னும் ஏன் நீ தேவனை நம்பிக்கிட்டு இருக்கிற? அவரை தூசித்து ஜீவனை. நான் யோபு சொல்கிறான், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறான். அவனுடைய பொறுமை, அவ்வளவு பொறுமை. ஒருவேளை இடையில அவனும் நண்பர்களோ மனைவி சொல்ல கேட்டோ ஒருவேளை ஆண்டவர் விட்டு போயிருப்பானா அந்த சோதனையில அவன் தோற்று போயிருப்பான். பொறுமை. சில பிரச்சனைகள், சில பாடுகள் நீங்காதா கூட இருக்கலாம், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும் போது நிச்சயமாய் தேவன் எனக்கு அதுல ஒரு விடுதலையை தருவார். நிச்சயமாய் தேவன் என்னை வழி காப்பாற்றுவார். அதனால நான் சொல்லுகிறான், இந்த மாசமே போக்கோட பரவாயில்லப்பா, அவன் அப்பவே ஒரு தீர்க்க தரிசனத்தை பாக்குறான் பாருங்க. கடைசி நாளிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான், நிற்பார், நான் பார்ப்பேன். மிஞ்சி மிஞ்சி போனா இந்த உலகத்துல நமக்கு மரணம் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஆனா நித்தியத்தை பிசாசால என்ன செய்ய முடியாது. என் தேவன் எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார் ஐயா. அதனால பிசாசு உன்னுடைய சோதனையில நான் ஒன்னும் சோர்ந்து போக மாட்டேன். பொறுமை. இரண்டாவது அவன் சொல்லுகிறான், என் கண்கள் தேவனை நோக்கி கண்ணீர் சிந்துகிறது. ஜெபம். இயேசுவும் அதான் சொல்லுகிறார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய தனிப்பட்ட ஜெபம்.
பிரச்சனைகள் போதனை வரும், அதுக்கூட ஜெப நேரத்தை கூட்டுங்க, ஆண்டவர்கிட்ட போய் அதிகமான நேரம் உட்காருங்க. அப்படி நாம் ஜெபிக்கும் போது கொஞ்ச நாளிலே சாத்தான் கொண்டு வருகிற சோதனையிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயம் பெற்று வாழ முடியும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இன்னொரு சோதனை, ஒரு வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 22 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22:1. இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் ஆபிரகாமை நோக்கி, போதும், ஆபிரகாமை தேவன் சோதித்தார். தேவனால் வருகிற ஒரு சோதனை அப்படின்னு நம்ம இதை வைத்துக் கொள்ளலாம். தேவன் ஆபிரகாமை ஏன் சோதித்தார் அதை நம்ம பார்ப்போம். அப்ப தேவன் சோதிப்பாரா? இங்க யாக்கோபு 1 அதிகாரத்துல கொஞ்சம் அந்த வசனத்துக்கு வித்தியாசம் இருக்குது. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர். அப்ப இங்க தேவன் சோதித்தார் என்று இருக்கிறதே, ரெண்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நீங்க அந்த வசனத்தை வாசிங்கன்னா, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. அப்போ சோதனையிலே சாத்தான் கொண்டு வருகிற சோதனைக்கும் தேவன் கொண்டு வருகிற சோதனைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. சாத்தான் எதுக்காக சோதனை கொண்டு வரான்? நம்மளை எப்படியாவது என்ன செய்யணும்? அழிச்சிடணும், தேவனை விட்டு பிரிச்சிடணும், நித்திய ஜீவனுக்குள்ள போக விடக்கூடாது. இதுதான் சாத்தான் கொண்டு வருகிற சோதனைக்கான பொல்லாங்கினால் வருகிற சோதனை. இந்த ஆர்சி வேதாமத்தை வாசிங்கன்னா, தேவன் தீமையினால் தூண்டப்பட்டு சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு இருக்கும். அவன் தீமையினால் தூண்டப்பட்டு தீமையை உருவாக்க வேண்டும் என்று சோதிக்கிறவன். ஆனால் தேவனுடைய சோதனை அப்படிப்பட்டது அல்ல. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப +2ல ஒரு பிள்ளை, ஒரு மாணவன் அல்லது ஒரு பிள்ளை பரீட்சை எழுத போறாங்க. அவங்க +2 எக்ஸாம்ல என்ன செய்யணும்? பாஸ் பண்ணணும், வெற்றி பெறணும். அப்போ நேரடியா அந்த டெஸ்ட்டுக்கு விட்டுருவாங்களா? அதுக்கு முந்தி நிறைய டெஸ்ட் ஸ்கூல்ல அந்த ஆசிரியர் வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன் அப்படின்னா, அந்த பிள்ளையினுடைய ஸ்ட்ரென்த் நிலை என்னன்னு அவளுக்கு என்ன செய்யணும்? ஒரு மாச பரீட்சை வச்சா தெரியும், எந்த பாடத்துல வீக்கா இருக்க, எந்த பாடத்துல குறையா இருக்க, இன்னும் எப்படி நீ படிக்கணும். அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த சோதனையில, அந்த பரீட்சையில வெற்றி பெறுவதற்கு ஆயத்தப்படுவதற்கான சோதனை தான் இது. அதே போலதான் தேவன் நம்மை சோதிக்கிறது, நம்முடைய நிலையை நமக்கு உணர்த்த, நீ இன்னும் என்ன குறைவா இருக்கிற, இன்னும் எதுல வளரணும், விசுவாசத்துல வளரணும். இந்த சோதனை தான் நமக்கு படம் பிடிச்சு காட்டும். ஐயோ, இன்னும் நான் இதுல குறைவா இருக்கிறேனே, இன்னும் எனக்கு கோபம் குறையலையே, இன்னும் இந்த ஆசை போகலையே. இந்த சின்ன சின்ன சோதனைகள். அதனாலதான் எபிரேயர் எழுதுகிறார், தகப்பன் தான் நேசிக்கிற மகனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார், அவனை தான் சிட்சிக்கிறார். அப்ப இந்த சிட்சைகள், இந்த சோதனைகள் தேவனிடத்திலிருந்து வருவது நம்மை உருவாக்குவதற்காக, நம்மை வளர்ப்பதற்காக. அந்த அடிப்படையில நம்மை நாமே நமக்கு காட்டுவது. ஆனா ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்த விதம் என்பது கொஞ்சம் வேறுபாடானது. என்ன அப்படின்னா, ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று தேவன் அறிவித்து விட்டார். இப்ப விசுவாசிகளின் தகப்பன் என்று இன்னைக்கு வரைக்கும் தெரியணும். ஆபிரகாம் காலம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு எத்தனை ஆயிரம் ஆனாலும் இன்னைக்கு ஆபிரகாமை நமக்கு சாட்சியா எழுதி வச்சிருக்கிறார். ரோமர் 4 அதிகாரத்தை பாருங்க, அவனுக்காக மட்டுமல்ல நமக்காக அது எழுதப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்கிறார். எதை வச்சு எழுதுகிறார்? ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான், அவன் விசுவாசத்தில் சோரம் போகலன்னு எழுதுகிறார். ஆனா ஆபிரகாம் வாழ்க்கையில 99வது வயதிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தரிசனமாகி உனக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு சொல்லும் போது ஆபிரகாம் என்ன சொன்னான் தெரியுமா? முகங்குப்புற விழுந்து சிரித்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ அப்படின்னு கேட்டான். சாராளும் என்ன செஞ்சான்? நகைத்தாள், கிளவி பிள்ளை பெறுவாள். அப்ப அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போய்விட்டு. ஆனா அதுக்கப்புறம் 100 வயசுல ஆண்டவர் குழந்தையை கொடுத்துட்டார். இந்த நிலையிலேயே ஆபிரகாமை அவன் விசுவாசிகளின் தகப்பன்னு நமக்கு எழுதி வச்சா நம்ம நம்புவோமா? ஏன் சாத்தான் விடுவானா? அவன் நகைச்சவன், சந்தேகப்பட்டவன், அவனை போய் விசுவாசி தகப்பன் போய் சொல்லார் அப்படின்னு. இப்ப ஆண்டவருக்கு ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்பதை நிரூபிப்பதற்கு அவசியம் ஏற்பட்டது. அவன் விசுவாசத்தில் குறைவில்லாதவன் என்பதை, அதுக்குதான் இந்த சோதனை வைக்கிறார். இவன் பிள்ளைய பலி கொடுன்னு சொல்லும் போது அவன் என்ன செஞ்சுட்டான்? கீழ்ப்படிந்து பிள்ளையை பலி கொடுக்க சென்று விட்டான். இப்போ அதனாலதான் சொல்ல, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிற என்பதை அறிந்திருக்கிறேன். இப்பொழுது ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் தாயா, அவன் என் பிள்ளைதாயா என்பதை நிரூபிப்பதற்காக வைத்த சோதனை தான் அது. நிரூபித்து காட்டினார். ஒரு வகையில யோபுவுக்கு வந்ததும் அதுதான். ஆனா யோபுவுக்கு நேரடியாய் ஆண்டவர் அதை செய்யல, சாத்தான் கிட்ட அதை நிரூபிக்கிறார். உண்மையிலே பாருங்க, யோபுவுக்கே தெரியாது. பின்பகுதியில பார்த்தா அது ஒரு சவால் விடுகிற நிலைதான். இவன் சொல்றான், நீர் அவனுக்கு எல்லாம் கொடுத்ததுனாலதான் உங்க தேடுறாங்க. ஆண்டவர் சொல்ற, அப்படிலாம் இல்லப்பா, அவன் என் மேல வைத்த அன்பினால் தேடுகிறாங்க. இப்போ அவனுக்கு எப்படி நிரூபிச்சு காட்ட?
நீனே பாத்துக்க போ, அவன் கையிலேயே தர்றேன்னு கொடுத்தாரு. அவன் என்னென்ன உண்டோ அவ்வளவு செஞ்சு பார்த்தான். ஆனா ஆண்டவர் அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நமக்கு ஆறுதலான விஷயம், கர்த்தர் யோபுவையும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் சொல்லி சுற்றி என்ன செஞ்சாரு? அது மட்டும் தான் ஆச்சு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா சும்மா அவன் இஷ்டத்துக்கெல்லாம் வந்து சாத்தான் நம்மள சூறையாடிட முடியாது. அப்படின்னா ஒருத்தனையும் வைக்க மாட்டான். தேவனுடைய பாதுகாப்புக்குரிய வளையத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அவர் அறியாம, அவர் அனுமதிக்காம நம்ம என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. அதை இங்கே நமக்கு அழகா காட்டு. அவனே சொல்றான், நீர் வேலையடைஞ்சு இல்லைன்னா அப்பவே அவனை சின்னவனமாக்கி இருப்பேன் ஐயா. அதான் அதனுடைய அர்த்தம். உன் கையில இருக்கிறான்னு அவன் கேட்கறான், நீர் வேலையடைச்சு வச்சிருக்கீர், நான் உள்ளே போக முடியல, நீர் கொஞ்சம் வேலையை வேணா எடுத்து விட்டு பாரு, என் கையில கொடுத்து பாரு. அப்படிதான் இருக்கிறது. நீ பாரப்பா, தேவனுக்கு தெரியும் யோபு எப்படிப்பட்டவன் என்று. அங்கே யோபு நிரூபிக்கப்படுகிறான். அவன் உத்தமன் தான், அவன் சன்மார்க்கன் தான், அவன் உலகத்தின் பொருளுக்காக என்னை தேடல, அவன் என் மீது வைத்த அன்பினால் தான் என்னை தேடுகிறான் என்பதை நிரூபிக்கிறான். அதே போல ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்பதை அங்கே நிரூபிப்பதற்கு அந்த சோதனை வந்தது. இது எல்லாருக்கும் வருவதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில நேரங்களிலே தேவன் நம்மை ஊன்ற கட்டுவதற்காக, நம்மை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ப்பதற்காக, தேவனுடைய சிந்தைக்கு நேராய், தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நேராய் நம்மை வளர்ப்பதற்காக சில சிக்ஷைகளை, சில சோதனைகளை தேவன் அனுமதிக்கலாம். அது நம்ம என்ன செய்யாது? அழிக்காது. இதை நாம் எப்படி ஜெயிப்பதுன்னா விசுவாசம் தான். என் ஆண்டவர் நல்லவர், அவர் ஒரு நாள், அது நமக்கு புரியுதோ புரியலையோ, நான் சொன்னல, நமக்கு சிலது விளங்கும் விளங்காமல் இருக்கலாம். ஆனால் என் தேவன் நல்லவர், அவர் அன்புள்ளவர், அவர் ஒரு நாள் எனக்கு என்ன செய்ய மாட்டார்? தீமை செய்யவே மாட்டார். இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது எல்லா சோதனைகளையும் நம்மால் ஜெயிக்க முடியும். நான் ஒரு புத்தகத்துல ஒரு முறை வாசிச்சேன். ஒரு நல்ல தேவனுடைய மனிதர், அவர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர், ஒரு காலத்திலே நோய்வாய்ப்பட்டு படுக்கலாயிட்டார். அவருக்குள்ளேயே ஒரு சோறு வந்துட்டு, நம்ம எது தப்பு பண்ணிட்டோமா, அல்லது எதுக்கு ஆண்டவர் கைவிட்டுட்டாரா, இப்படிப்பட்ட ஒரு சோறு வந்து ஒரு நாள் அப்படியே அவர் சோர்ந்து அப்படி படுத்து இருக்கும்போது, ஒரு தரிசனமா அல்லது சொப்பனமான்னு தெரியல, அவர் ஒரு காட்டு பாதையின் வழியாக அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்படி போகும்போது அவரை பின்தொடர்ந்து போயிட்டு அவர் திரும்பி வரும்போது, அவர் திரும்பி பார்த்தா அவர் காலடி தடம், அதுக்கு பின்னாடி இன்னொரு காலடி தடமும் இருந்திருக்காரு. அப்ப இவர் கேட்கிற, ஆண்டவரே, இந்த காட்டுக்குள்ள யாரோ என்னை, ஒரு திருடனோ யாரோ தீமை செய்கிறவன் தொடர்ந்து வந்திருக்கிறானே, ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு சொல்லும் போது அவருடைய மனதுல, அது வேற யாரும் இல்லப்பா, உன்னை பாதுகாப்பதற்காக நான் தான் உன் பின்னாடி என்ன செஞ்சேன், வந்தேன். அவர் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லேன்னு. திரும்ப அவர் போகிற இடத்துல ஒரு பயங்கரமான பள்ளத்தாக்கு, அது ரொம்ப கடினமான பாதை. அதுல பார்த்தா ஒரு காலடி தடம் தான் இருக்குது. அப்புறம் அதை தாண்டி ஏறின பிறகு 2 காலடி தடம் இருக்கு. அப்ப இவர் கேட்காரு, என்ன ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமான இடத்துல என்னை விட்டு தூர போயிட்டு திரும்ப இங்க வந்த பிறகு என் பின்னாடி வந்திருக்கிறீரே, என்னை தனியா விட்டுட்டீரே அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாராம், அந்த காலடி தடம் உன்னுடையதல்ல, என்னுடையது. அந்த இடத்திலே நீ நடக்க முடியாது என்பதை அறிந்து உன்னை நான் என்ன செஞ்சேன், தூக்கி சுமந்துட்டு வந்தேன்பா. அதனாலதான் என்னுடைய காலடித்தடம் மட்டும் அங்க இருக்கிறது என்று சொன்னார். அவர் அதை பார்த்தபோது அவருடைய கண்களிலே கண்ணீர் வந்தது. என் ஆண்டவர் என்னை இந்த அளவாய் நேசிக்கிறாரா? அன்பான தேவ பிள்ளைகளே, நான் உண்மையாய் ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருடைய வழியிலே நடக்கும் போது எந்த சோதனைக்கு நடுவிலும் அவர் நம்மை பாதுகாக்கிறவராய், நம்மை தூக்கி சுமக்கிறவராய் இருக்கிறார் என்பதை வேதம் தருகிற உண்மை. அதனாலதான் சொல்கிறார், இதுவரைக்கும் ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், இன்னமும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். நம்ம கடந்த காலங்களை பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இந்த அனுபவத்தை பலமுறை அனுபவிச்சிருக்கேன். இப்ப நான் யோசிப்பேன், இந்த இடத்த நான் எப்படி கடந்து வந்தேன், தனிமையா இருந்தேனே, இந்த சோதனை எப்படின்னா இதெல்லாம் எப்படி கடந்து வந்தேன்னு இப்ப பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி நடந்துச்சு தெரியாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அப்படி நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறவர். ஒரு அருமையான ஒரு வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை வாசித்து முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முதலாவது பாருங்க, ஒரு சோதனை வருது, பாடு வருதுன்னா எனக்கு மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். யாருக்கோ நடந்த ஒரு சோதனை தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கு. ஏன்னா யோபை விட நம்ம யாரும் சோதிக்கப்படலை இன்னும். அப்போ மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் அவர் தருவாரு. 2வது, உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டார். அப்போ நம்முடைய கெப்பாசிட்டி என்னன்னு அவருக்கு தெரியும். ஐயோ எனக்கு மிஞ்சி வருதுன்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை, நம்ம கெப்பாசிட்டிக்கு தகுந்தால்தான் வரும். 3வது, எவ்வளவு அருமையான வசனத்தை கொடுத்துட்டார்.
அப்புறம் நம்ம சோதனை குறித்து பயப்படணுமா? சோதனை மனுஷனுக்குள்ளதான் வருது. நம்ம கெப்பாசிட்டி, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி வராது. அதுல இருந்து தப்பிப்பதற்கான வழியையும் என்ன செய்வார்? தேவன் தருவார். ஏனென்றால் எபிரேயர் 2:18 சொல்கிறது, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய். ஏன்னா நம்ம ஆண்டவரும் அப்படியே சோதிக்கப்பட்டவர். நம்முடைய ஆண்டவரும் பாடுகளுக்கு நடுவிலே கடந்து சென்றவர். அதனாலதான் அதே 4:15 எபிரேயர் சொல்கிறார், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல பாடுபட்டு சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் அப்படியான ஏதோ அவர் அங்க இருக்காரு, நம்ம கஷ்டம் தெரியாது என்பதல்ல. நம்மை போல சோதிக்கப்பட்டவர், நம்முடைய சோதனைகளை அறிந்தவர், நம்முடைய சோதனைகள் என்ன என்பதை புரிந்து நம்மை தப்பிப்பதற்கு வழி நடத்துகிறவர். எனவேதான் சோதனையை கண்டு நீங்கள் அஞ்சாதபடி அதை சந்தோஷமா எதிர்கொண்டு கர்த்தருடைய கிருபையும் அதுக்கு பின்னால வருகிற ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை